பசுமையான வயல்களால் சூழப்பட்ட ஒரு அழகான சிறிய கிராமம். காலை சூரியன் தன் பொன்னான கதிர்களை பரப்பும் நேரம். பறவைகள் கீச்சென்று பாடுகின்றன. அந்த அமைதியான கிராமத்தில் தான் வாழ்ந்து வந்தான் நரேந்திரன். 14 வயது சிறுவன். எளிய உடை, ஆனால் பெரிய கனவுகள் கொண்ட மனம். அவன் கண்களில் எப்போதும் நம்பிக்கை இருந்தது. ஒரு நாள் பெரிய மனிதராக வேண்டும் என்பது அவன் கனவு. அவன் குடும்பம் செல்வந்தர்கள் அல்ல. தந்தை தினமும் கூலி வேலைக்கு செல்வார். தாய் வீட்டு பணியில் அயராது உழைப்பார். வாழ்க்கை எளிதாக இல்லாவிட்டாலும் அந்த வீட்டில் இருந்த மிகப்பெரிய செல்வம் நேர்மை. பள்ளியில் சில நண்பர்கள் அவனை கிண்டல் செய்தனர். நேர்மையாயிருந்தா வெற்றி கிடைக்காது. அந்த வார்த்தைகள் அவன் மனதை காயப்படுத்தின. ஆனால் அவன் அமைதியாக இருந்தான். ஒரு மாலை, எண்ணெய் விளக்கின் ஒளியில் அவன் தாய் அவன் தலையை தடவி சொன்னார், மகனே, நேர்மைதான் மனிதனின் உண்மையான செல்வம். அது ஒரு நாள் உன்னை உயர்த்தும். அந்த வார்த்தைகள் அவன் இதயத்தில் பதிந்தது. ஒரு நாள் பள்ளியில் பெரிய அறிவிப்பு வந்தது. மாவட்ட அறிவு போட்டி. வெற்றி பெறும் மாணவருக்கு முழு கல்வி உதவித்தொகை. அந்த செய்தி நரேந்திரனின் இதயத்தை நம்பிக்கையால் நிரப்பியது. சில மாணவர்கள் ரகசியமாக பேசினர். கேள்வி பேப்பர் முன்னாடியே கிடைக்குது. அவர்கள் நரேந்திரனை அழைத்தனர். அவன் மனதில் ஒரு நிமிடம் குழப்பம். ஆனால் தாயின் வார்த்தைகள் மீண்டும் ஒலித்தது. அந்த இரவு, எண்ணெய் விளக்கின் கீழ் அவன் மனம் நிறைந்த உறுதியுடன் படித்தான். சரியான வழிதான் உண்மையான வெற்றி தரும் என்று அவன் முடிவு செய்தான். போட்டி நாள் வந்தது. மண்டபம் முழுவதும் அமைதி. ஒரு கேள்வி, நேர்மை என்றால் என்ன? அவன் இதயத்தில் இருந்த உண்மையை எழுதினான். அப்போது ஒரு மாணவனின் தாள் கீழே விழுந்தது. அதை மறைக்காமல் நரேந்திரன் ஆசிரியரிடம் கொடுத்தான். அந்த நேர்மையான செயல் அனைவரையும் கவர்ந்தது. ஒரு வாரம் கழித்து முடிவு அறிவிக்கும் நாள். அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர். முதல்வர் பெயரை வாசிக்கத் தொடங்கினார். இந்த ஆண்டு வெற்றி பெற்றவர் நரேந்திரன். கைத்தட்டல் முழங்கியது. அவன் கண்களில் மகிழ்ச்சி, கண்ணீர். மேடையில் நின்று அவன் சொன்னான், என் வெற்றியின் ரகசியம் என் அம்மாவின் நேர்மை கற்றுக் கொடுத்த பாடம். அந்த வார்த்தைகள் அனைவரின் இதயத்தையும் தொட்டது. நேர்மை அவனை உயர்த்தியது. அவன்